Hello friends, welcome back. நான் போன பதிவில் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஆப்ஷன்ஸில் எது பெஸ்ட்டு அதுக்குள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50னா என்ன, அதோட வெயிட்டேஜ் என்ன, வெயிட்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது, தென் வந்து அதில் இருக்கக்கூடிய கால் அண்ட் புட் ஆப்ஷன் எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும், இந்த மணி அந்த மணி அவுட் ஆஃப் மணி இதில் எது செலக்ட் பண்ணால் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த நிஃப்டி 50க்குள்ள நீங்கள் ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணணும்னாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் செர்டைன் பேசிக்ஸ் வந்து நமக்கு கட்டாயமாக தெரியணும். அதனால் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது, அதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸோட பேசிக்ஸ் என்னங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேசிக்ஸ் எல்லாமே புரியும். நீங்கள் நிஃப்டி 50ல் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும்னாலும் அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் பார்த்ததுக்கப்புறம் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அதாவது ஜென்ரலாகவே மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியாதவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே வந்து ஒரு ஸ்டாக் இருக்கும், அதை வந்து பை அண்ட் செல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தினசரி எக்ஸாம்பிள், அதாவது நம்ம தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரைஸோட கமோடிட்டியோட எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், டொமேட்டோவோட ப்ரைஸ் வந்து 10 rupees இருக்குது. இந்த 10 rupees வந்து என்ன ஆகுது, படிப்படியாக உயர்ந்து 22, 30, 60, 80 இது இந்த மாதிரி ரைஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் தான். அதாவது இங்கே வந்து சப்ளை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும், பட் அந்த டைமில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். மான்சூன் காரணமாக பார்த்தீங்கன்னா தக்காளியோட வரத்து மார்க்கெட்டுக்கு வரது ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். அதே மாதிரி டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரைஸ் ஆகும். இதே இங்கே ஏன் 10 rupeesல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை அதிகமாக இருந்திருக்கும், நிறைய தக்காளி மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கும், பட் ஆனால் டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து, அதாவது டொமேட்டோவோட ப்ரைஸ் வந்து குறைவாக இருக்குது. இதே தாங்க மார்க்கெட்டுக்கும் அப்ளிகபிள். ஒரு ஸ்டாக் வந்து அதிகமாகிறதுக்கும் ஒரு ஸ்டாக் வந்து குறைவாக ரேட் குறைஞ்சிட்டே போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வேரி ஆகிறத பொறுத்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறுறதும் இறங்குறதும் இருக்கும். இப்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து NSE, இன்னொன்று வந்து BSE. NSEங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSEங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். NSEயோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம், அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நடக்கும். ஏன் NSEயில் டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NSEயில் ஃபீச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி நிறையா ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேர்ட் டு BSE. இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு பெஞ்ச்மார்க் இண்டிசஸ் இருக்குது. இப்போ NSEயில் இருக்கக்கூடிய பெஞ்ச்மார்க் இண்டிசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. நம்ம நிஃப்டி 50 பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். வெயிட்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸு, நிஃப்டி 50னா என்ன, 50ங்கிறது என்னென்னா டாப் 50 கம்பெனிஸ் அக்ராஸ் த செக்டார், எல்லா செக்டார்ல இருந்தும் சில பெஸ்ட் கம்பெனிஸை சூஸ் பண்ணி இந்த 50 ஸ்டாக்ஸை இந்த இண்டெக்ஸுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து இந்த வேல்யூவை டிரைவ் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து BSEயில் என்ன வந்து உங்களுக்கு பெஞ்ச்மார்க் இண்டிசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். இப்போ இந்தியாவோட எக்கானமி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு நியூஸ்லேயே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 எவ்வளோ ஏறி இருக்குது, சென்செக்ஸ் எவ்வளோ ஏறி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ BSE அப்படிங்கிறது BSE சென்செக்ஸ் வந்து BSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பெஞ்ச்மார்க் இண்டிசஸ். இங்கே பாருங்கள் BSE சென்செக்ஸ்னு இருக்கும், இங்கே இண்டெக்ஸ் NSEன்னு இருக்கும். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 30 கம்பெனிஸ் அக்ராஸ் த செக்டார்லேருந்து டிரைவ் பண்ணி இந்த வேல்யூ கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் என்ன வெயிட்டேஜ் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த 69,825 rupees அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது போக நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. என்னென்ன மாதிரி இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி IT, அதாவது நீங்கள் ஒரு செக்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த செக்டாருக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நிஃப்டி ஐடினா எல்லா IT கம்பெனியும் இந்த நிஃப்டி IT இண்டெக்ஸ் கீழே இருக்குமா அப்படின்னா இல்லை. இந்த நிஃப்டி IT இண்டெக்ஸில் டாப் 10 கம்பெனிஸை மட்டும் எடுத்து அதுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வெயிட்டேஜ் போட்டு தான் கால்குலேஷன் பண்ணி இந்த வேல்யூ வந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க்குங்கிறது இன்க்ளூடிங் PSU பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் ஒரு 12 டாப் பேங்க்ஸை வந்து எடுத்து அந்த பேங்க்குக்கு ஒரு இண்டெக்ஸ் டிரைவ் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ. இப்போ ஆட்டோமொபைல் செக்டார்ஸில் இருக்கக்கூடிய டாப் பார்த்தீங்கன்னா 15 கம்பெனிஸ் எடுத்து இந்த நிஃப்டி ஆட்டோங்கிற இண்டெக்ஸை டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீஸ்.
இன்னும் எக்கச்சக்கமான இண்டெக்ஸ் இருக்குது. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸில் 20 கம்பெனிஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா போத் ஃபினான்ஸ் அண்ட் பேங்க்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துட்டா இந்த வேல்யூ வந்திருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியா, நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ரியாலிட்டி அந்த மாதிரி நிறையா இண்டெக்ஸஸ் இருக்கும். பட் நமக்கு இண்டெக்ஸ்னால் என்ன, அந்த இண்டெக்ஸ் எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிஃப்டி 50க்கும் சென்செக்ஸ்க்கும் அந்த ரெண்டு இண்டெக்ஸ்க்கும் இந்த செக்டார் வைஸ் இண்டெக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் எல்லா செக்டார்ஸ்லேருந்தும் கம்பெனிஸ் இருக்கும். பெஸ்ட் கம்பெனிஸ், டாப் 50 பெஸ்ட் கம்பெனிஸ் இருக்கிறது வந்து நிஃப்டி 50. அதே வந்து சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ராஸ் த செக்டார்ஸில் இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனிஸ் தான் வந்து சென்செக்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கும். இந்த நிஃப்டி ஐடி, பேங்க், ஆட்டோ, ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் செக்டாரில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸை மட்டும் எடுத்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறது தான் இந்த செக்டார் வைஸ் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யார் பண்ணுவாங்கன்னா, நான் ட்ரேடிங்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு 10 years 20 years ஒரு லாங் டேர்ம் எபோவ் 5 yearsக்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் கம்பெனி எடுத்துகிட்டு அவங்களோட இண்டஸ்ட்ரியோட அனாலிசிஸ் பண்ணுறது. இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படிங்கிறது லைக் அவங்களோட பேலன்ஸ் ஷீட், அதாவது அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கும், கம்பெனி வந்து எப்படி க்ரோ ஆகும், அதுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குமா, தென் அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இண்டஸ்ட்ரியோட ரெவன்யூ என்ன, அவங்களோட டேர்ன் ஓவர் என்ன, அவங்க வந்து குவார்ட்டர்லி என்ன ப்ராஃபிட் காட்டிட்டு வராங்க, டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ட்ரேடிங் பண்ணணும், இப்போ இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடிங் இல்லை ஸ்கேல்பிங், ஒரு ஷார்ட் டேர்முக்கு நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்னப்பா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சார்ட், அதாவது அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸோட கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கும், அதை ஃபாலோட் பை நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ஷார்ட் டேர்மில் இப்போ இன்ட்ராடே பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 5 minutes கேண்டில் பார்த்து அடுத்த 5 minutes கேண்டில் என்ன ஆகும், க்ரீன் கேண்டலா ரெட் கேண்டலான்னு டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் யூஸ் பண்ணுறவங்களும் சார்ட் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட ஃபியூச்சர் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறத சார்ட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட், அதாவது இப்போ கரண்ட் குவார்ட்டரில் என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு கூட தெரியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட், அதாவது பாஸ்ட் டேட்டா எல்லாமே நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் என்ன ப்ரைஸ்லேருந்து என்ன ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸில் தெரியும். சரி, இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸில் பேசிக்ஸாக நமக்கு என்ன தெரியணும், பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஏன்னா நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் போயிட்டீங்கன்னா நிறையா இருக்குது, லைக் சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. சார்ட் பேட்டர்ன்ஸில் ரிவர்சல் பேட்டர்ன், கண்டினியூஷன் பேட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸில் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கும், பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். எகைன் இந்த தக்காளியோட ப்ரைஸ் கிராஃபை நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், டிமாண்ட் அதிகமாக ஆகும்போது சப்ளையை விட டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும். சப்ளை வந்து அதிகமாக இருந்து டிமாண்ட் கம்மியாகுதுன்னா ப்ரைஸ் வந்து குறைவாக இருக்கும். இதே தாங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரைஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், எதனால் ரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருந்திருக்கும், சப்ளை குறைவாக இருந்ததுனால ப்ரைஸ் ஏறிட்டே போயிருக்கு, அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல இந்த சப்ளை வந்து டிமாண்டை ஓவர் கம் பண்ணுது, அப்போது சப்ளை அதிகமாகிட்டே வருது, டிமாண்ட் குறைய 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்க்கு வந்துடும். அதுதான் நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன ஆகும், டிமாண்ட் வந்து கிரேட்டர் தேன் சப்ளையாக இருக்கும். அதாவது டிமாண்ட் வந்து கிரேட்டர் தேன் சப்ளை ஆகும்போது, அதாவது இந்த பேட்டர்ன் வந்து ரிவர்ஸ் ஆகுறது. இங்கே என்ன இருக்கும், சப்ளை வந்து இந்த இடம் ரீச் ஆகும்போது சப்ளை வந்து அதிகமாகிடுச்சு, டிமாண்ட் குறைவானதுனால ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கும். எப்போ டிமாண்ட் வந்து சப்ளையை விட ஓவர் கம் பண்ணுதோ, டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தேன் சப்ளை அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் திருப்பியும் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இங்கே வந்துட்டு சப்போர்ட்டை தொட்டிருக்கு, திருப்பியும் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு 100 ரூபாயில் இருந்திருக்குன்னா அந்த 100 ரூபாய் இப்போ பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதே ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டாக மாறிடும். இந்த ரெசிஸ்டன்ஸே என்ன இருக்கும், சப்போர்ட்டாக மாறிடும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பேசிக்ஸ் இது தாங்க. எந்த ஒரு இடத்துல டிமாண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்தது,
அதாவது முன்ன வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அதிகமாக இருந்ததுனால டிமாண்ட் கம்மியாக இருந்ததுனால ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டே வந்திருக்கும், ப்ரைஸ் ஃபால் ஆகிருக்கும். சப்போர்ட்டுங்கிற இடம் என்ன இருக்குன்னா, இந்த டிமாண்ட் வந்து சப்ளையை ஓவர் கம் பண்ணிடுச்சு, டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, சப்ளை குறைஞ்சிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குங்க. இதுதான் பேசிக்ஸ். இப்போது இதுக்கு நான் உங்களுக்கு லைவ் சார்ட்டும் காட்டுறேன். இப்போ நான் ஆரோ ஃபார்மாக மந்த்லி டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கேன். இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்கள், இங்கே மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வரும்போது என்ன ஆயிருக்கு, ரெசிஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமும் பாருங்கள் நிறைய இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு, அதாவது இந்த இடத்துல டிமாண்ட் அண்ட் சப்ளை மாறும்போது ரெசிஸ்ட் ஆகிருக்கும். சப்போர்ட் பாருங்கள், இப்போ மந்த்லி இங்கே 408 ருபீஸ்லேருந்து 1004 ருபீஸ் வரைக்கும் ரேலி ஆயிருக்கு. இந்த சார்ட் வந்து பாருங்கள், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 6 months 5 months இல்லை 1 year ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இது பிப்ரவரி மந்த் கேண்டில், இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த் கேண்டில். இது எக்ஸாக்டாக வெறும் டெக்னிக்கல் அனாலிசிஸில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு, இந்த சப்போர்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்னு தெரிஞ்சு நம்ம ஒரு 400 ருபீஸ்க்கு வாங்கி ஒரு 370 ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா கூட சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பேசிக்ஸ் மட்டும்தான். தென் இன்னொன்று ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ நிஃப்டி 50 5 minutes டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். 5 minutes டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அகைன் அதே இடம் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. மல்டிபிள் சப்போர்ட், இங்கே சப்போர்ட்டு அகைன் அதே ப்ரைஸ் ஆக்ஷன் வரும்போது 850 வரும்போது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கு இந்த 850ங்கிற ப்ரைஸ். இதே வந்து தென் ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை இங்கே வந்து கேப் அப் ஆகிட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து திருப்பியும் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்திருக்கு. இந்த ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணல. பட் இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கேயும் சப்போர்ட் இருக்குது. இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வந்திருக்கு, ஆனால் அது சஸ்டைன் ஆகல, மேலே போயிடுச்சு. ஓப்பனிங் கேண்டல்லையே ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 920 வரைக்கும் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இப்போ நமக்கு சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட பேசிக்ஸ். தென் வந்து ட்ரெண்ட் டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரெண்ட் டைரக்ஷன், மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் அப்பப்போ போயிட்டுருக்கு, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கா, மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டில் ஒரு சார்ட்டை பார்த்ததையும் நம்ம அது அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஒரு இடத்துல ஒரு 5 ருபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல லோ ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 5 வந்து ஒரு 10 ருபீஸ் ஆயிருக்கும். லோலேருந்து ஒரு ஹையர் ஹை, அதாவது மேலே போயிருக்கு. அடுத்த ஒரு லோ ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு 8 ருபீஸ் வருது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவோட ஹையர் லோ. அடுத்த ஹை வந்து என்ன பண்ணணும், இந்த 10 ருபீஸ்க்கு மேலே ஃபார்ம் ஆகும். 15 ருபீஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து இந்த ஹையை விட 10 ருபீஸ் ஹையை விட இந்த ஹை வந்து ஹையர் ஹை. அடுத்த லோ வந்து இந்த 8 ருபீஸ் லோவை விட அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருது அப்படின்னா அதை நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த லோ வந்து ஹையர் லோ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இது ஒரு 10 ருபீஸ்லையோ இல்லை 12 ருபீஸ்லையோ ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹையர் ஹை, ஹையர் லோ, ப்ரீவியஸ் லோவை விட இது ஹையர் லோ, ப்ரீவியஸ் ஹையை விட இது ஹை. அதனால தான் இது ஹையர் ஹை, ஹையர் லோன்னு சொல்கிறோம். இந்த ட்ரெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். அதாவது மார்க்கெட் இப்போ மேலே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. மார்க்கெட் மேலே போனால் நம்ம கால் ஆப்ஷனை தேர்வு செய்வோம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில். எப்போ புட் ஆப்ஷன் தேர்வு பண்ணோம், ஒன்ஸ் இந்த ட்ரேடிங் செட்டப் வந்து மாறி இருக்கு. இங்கே பாருங்கள், ஹையர் ஹை, அடுத்த வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஹையர் லோ தான், ஆனால் இந்த ப்ரீவியஸ் ஹையர் ஹையை பிரேக் பண்ணல, லோயர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நம்ம இங்கேயே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்ல முடியாது. இந்த ஹையர் லோவை திருப்பியும் பிரேக் பண்ணோம். பிரேக் பண்ணுச்சுன்னா லோயர் லோ, இந்த லோவை விட இந்த லோ கம்மி. இது வந்து சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இது ஒரு 20 ருபீஸ் இருக்குது அப்படின்னா இது அகைன் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 12 ருபீஸ் 13 ருபீஸ்க்கு வந்திருக்கும். ஸோ ஹையர் லோ, அதை விட திருப்பியும் லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது அந்த லோவை விட இந்த லோ குறைவாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லோயர் ஹை, இந்த ப்ரைஸ்க்கு திருப்பியும் மார்க்கெட் போக முடியல. அதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் கீழே போக ஆரம்பிச்சுன்னா இது லோயர் ஹை. இந்த மாதிரி லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் ஹை இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதை நம்ம டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். டவுன் ட்ரெண்ட், அதாவது மார்க்கெட் இப்போது கீழ் நோக்கி போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை தேர்வு பண்ணுறீங்க அப்படின்னாலும் எப்போ தேர்வு பண்ணும், லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டு இந்த மாதிரி செட்டப் மறுபடியும் எப்போ ஃபார்ம் ஆகுதோ, எப்போ ஹையர் ஹை, ஹையர் லோ ஃபார்ம் ஆகுதோ அப்போ நீங்கள் ஸ்டாக்கை தேர்வு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸோட 1 minute சார்ட். இது 1 minute டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு நம்ம அப் ட்ரெண்ட் பாருங்கள். இது வந்து அப் ட்ரெண்ட்.
எப்படி சொல்கிறோம், இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு, அடுத்த லோ பாருங்கள் இந்த லோவை விட மேலே ஃபார்ம் ஆகிருக்கு, அப்போ ஹையர் லோ. இங்கே ஒரு ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹையை விட அடுத்த ஹை பாருங்கள் மேலே தான் இருக்குது. ஸோ ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு இந்த இடத்துல வந்து நிஃப்டி 50 வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இது பியூராக டவுன் ட்ரெண்ட். இங்கே என்ன இருக்குது, ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, அடுத்த ஹை லோயர் ஹை. இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு, அடுத்த லோ லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோன்னு ஃபார்ம் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. என்ன ஆயிருக்கு, ஹையர் ஹை, இங்கே ஒரு ஹை இருக்குங்களா, இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு ஹையர் ஹை. இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு, அடுத்து ஹையர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆன உடனே ட்ரெண்ட் ரிவர்சல்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இங்கே ஒன்ஸ் இந்த ஹையர் லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஏதாவது ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு தென் மார்க்கெட் வந்து உங்கள் டைரெக்ஷனில் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிக்ஸ். அதாவது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் சார்ட் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, தென் ட்ரெண்ட் டைரக்ஷன், ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோனா அப் ட்ரெண்டும், லோயர் ஹை லோயர் லோனா டவுன் ட்ரெண்டுங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் போய் ஒரு ஸ்டாக்கை இந்த இடத்துல வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் அது ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும், உங்களுக்கு லாஸ் தான் பில்ட் ஆகும். அப்போ நம்ம எங்கே தேர்வு செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஃபார்ம் ஆகிட்டே வருது, இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது சப்போர்ட் இருக்காங்கிறதையும் வெரிஃபை பண்ணணும். ஏதாவது சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பை பண்ணால் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸோட பேசிக்ஸ். இப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது, கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதில் கண்டினியூஷன் பேட்டர்ன், ரிவர்சல் பேட்டர்ன், அதாவது கண்டினியூஷன்னா ஒரு ட்ரெண்ட் அப்பில் இருக்குது, அந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன்லாம் இருக்குது. ஒரு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, இப்போ நம்ம சொன்னோம் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டு லோயர் ஹை லோயர் லோ, அப்போ என்ன ஆகுது, ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, அப்ல வந்து டவுனுக்கு ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ரிவர்சல் பேட்டர்ன்னு சொல்லுவோம். தென் கேண்டில் ஸ்டிக்ஸ்லையும் நிறைய டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. அதுலேயும் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக், பியரிஷ் கேண்டில் ஸ்டிக்னா சொல்லுவாங்க. நான் வந்து அடுத்த பதிவில் கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். சார்ட் பேட்டர்ன்ஸில் நான் வந்து உங்களுக்கு எப்படி போஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர், அதே மாதிரி இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ், அதாவது காம்பினேஷன் ஆஃப் சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு பதிவிடுறேன். உங்களுக்கு சுத்தமாக ஸ்டாக் மார்க்கெட்டே தெரியாது அப்படின்னாலும் இனி வர வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது தெரியும். இப்போ ஓரளவுக்கு வந்து இப்போ நிஃப்டி 50லேயே நம்மளால் வந்து ஆப்ஷன்ஸோட அட்லீஸ்ட் என்ன நடக்குதுங்கிறது நம்ம முன்ன பதிவில் போட்டதை வச்சு உங்களுக்கு எப்படி பை பண்ணணும்னு தெரியும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் போய் எப்படி பை பண்ணுறதுன்னு தெரியும். இந்த ரெண்டு வீடியோஸோட பேசிக்ஸ் மட்டும் வச்சு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவு பண்ணுறேன். அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நம்ம வந்து நிஃப்டி 50ல் வந்து ஒரு 100 ருபீஸ் இருக்கக்கூடிய 50 லாட் குவான்டிட்டி 5000 ருபீஸ்க்கு நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ட்ரேட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா, நம்மளால் ரெகுலராக ஏர்ன் பண்ண முடியுமா ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக அப்படிங்கிறத ஒரு பதிவில் உங்களுக்கு கட்டாயமாக பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது பதிவு பண்ணணும், என் சைட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். கட்டாயமாக அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா. தேங்க்யூ.